வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியம் சேனல். இன்றைக்கி ப்ரெஸ்டீஜ் 1.8 லிட்டர் ரைஸ் குக்கர் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம கீ ரைஸ் செய்கிறோன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் அவங்க சூப்பராக ரெசிபி புக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் யூசர் மேனுவல் இருக்குது. இதில் ஒரு 30 ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் இருக்குது. வாங்க இதில் இருக்க எல்லா பொருளையும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இதோட கூல் ஹேண்ட் டச் இருக்குது. ஹேண்டில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் பவுச்சும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பிளேட் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் பிளேட் எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கிங் பேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. இது எனக்கு அலுமினியம் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்ததுனால ஐ ப்ரிஃபர் டு பை திஸ் 1.8 லிட்டர் ப்ரெஸ்டீஜ் ரைஸ் குக்கர். ஸோ இது பாருங்கள், எனக்கு இதோட கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆக்சசரிஸில் கார்டு, ரைஸ் கூப், அதுக்கப்புறம் மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இதோட ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா கூல் ஹேண்டில்ஸ். ஸோ உங்களுக்கு எடுக்கும் போதோ தூக்கும் போதோ சூடாக இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் இதில் ரைஸ் குக்கரில் கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அந்த மெஷரிங் கப் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் யூஸ்வலாக இருக்கிற ஆழாக்கில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ 1.5 கப் எடுத்திருக்கேன் நான். ஸோ 1.5 கப்புக்கு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா கழுவி சோக் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸு. அதுக்கப்புறமா உங்களோட ரைஸ் குக்கரில் குக்கிங் மோட் ஆன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் உள்ளே வைக்கிறேன். அதுக்கப்புறம் கீ, அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் சீரகம், மிளகு அது ஆட் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சிருந்த அரிசியும் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை வதக்கிடுங்க, நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பாகவும் நல்லா தனித்தனியாக வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம இது நார்மலாக குக்கிங் மோடில் வராது. நம்ம தான் இது கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு குக்கிங் மோட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் வெறும் பிளெயின் ரைஸ் மட்டும் குக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரைவட் பிளேட் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ரைஸு வாட்டர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நான் 1.5 கப் ரைஸுக்கு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா கொதி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இது குக்கிங் ப்ராசஸில் இருக்குது. ஒன்ஸ் அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வார்ம் கலர் மாறிடும், உங்களுக்கு வார்முக்கு ஸ்விட்ச் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இல்லாதப்போ குழந்தைங்களோ பெரியவங்களோ சமைக்கும் போது குக்கரில் அரிசி வச்சாங்க அப்படின்னா 2 விசில் வச்சாங்களா இல்லை கேஸ்கெட் போட்டாங்களா, விசில் வந்துதான், அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ஸோ இது அவங்க ரைஸ் குக்கரில் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் அது முடிஞ்சோடனே தானாக வார்மில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நியூ ரெசிபியோட வேறு என்ன ரைஸ் குக்கரில் செய்யலான்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.